நம்ம கட்சிக்காரங்க மட்டும்தான் கள்ள ஓட்டு போட்டு இருந்தோம். அதனால நம்ம வேட்பாளர்களை பெருவாரியான வித்தியாசத்துல அமோகமா ஜெயிச்சிருந்தாங்க. இப்ப நம்ம கட்சியில இருந்து பிரிஞ்சு போனவங்க தான் நாங்க கட்சி நடத்துறாங்க. அவங்க கள்ள ஓட்டு பின்றாங்களே. ஒரு தொகுதியில மொத்த வாக்காளர் எண்ணிக்கை 3,56,000, பதிவான வாக்கு 5,86,000. எப்படி? அதனால ஜனங்க காலில் விழுகிறத தவிர வேற வழியே கிடையாது. 30 வருஷமா கட்சியில் இருக்கிறவன் நானு. முந்தானத்து வந்து கட்சியில சேர்ந்து கட்சிக்கு போற கையை வச்சா என்னடா அர்த்தம்? அட நேரப்பா சண்டை போட்டுக்கிறீங்க. அதுக்காக அவன் உரிமை எப்படி விட்டு கொடுக்க முடியும்? இவனை எல்லாம் கட்சியில வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணுங்க. அதுக்குல்லப்பா இப்ப என்னமோ பேசிட்டு இருந்தோம். அது என்னது? என்னடா சண்டை போட்டது மறந்து போச்சுங்க. தகராறுல விட்டு அடிச்சுட்டுங்க. ஓஹோ, சண்டை போட்டா அப்ப பழசெல்லாம் மறந்து போயிருமா? அப்ப ஜனங்களுக்குள்ள நாமளே சண்டையை மூட்டி விட்டோம்னா நாம செஞ்ச தப்பையெல்லாம் ஜனங்க மறந்துடுவானுங்க, நம்மளுக்கு ஓட்டு போட்டுருவானுங்க. நான் ஐயா அத ஏனப்ப எந்திரிங்க. கசக்கி போடுறது ஒரு ஆளுக்கு அன்று வரல. அரசியல் தத்துவத்தையே சொல்லிட்டீங்கன்னா